இஸ்லாமியர்கள் தங்கள் தாயை ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை, தந்தையையும் விடுவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை, சொர்க்கம் எங்க இருக்கிறது? உங்க அம்மா காலில் இருக்குடா. எங்க இருக்கிறது? உங்க அம்மா காலில் இருக்குது. எங்க இருக்குது? உங்க அம்மா காலில் இருக்குது. முடிஞ்சது. தாயை பேணுகின்ற அந்த விஷயம், குடும்பம் என்ற நிறுவனத்தை பேணுகின்ற அந்த விஷயம் இந்த மூத்தவர்கள் தன்னிடத்தில் சொன்னார்கள். முகமது நபி அவர்களை பற்றி எவ்வளவோ இருக்கிறது, ஆனால் அதை நான் பேசுவதை விட மற்ற கூட, நான் பேசுறேன்ல இயேசு கிறிஸ்து பத்தி, நான் பேசுறேன்ல கிருஷ்ணனை பத்தி, நீங்க பேசுங்க. முகமது நபி பத்தி நீங்க பேசுங்க, பேசணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறார், மஜ்லிஸ் போயிட்டு வந்திருக்கார், ஆயிஷா நாயகம் சமைத்து தருகிறார், இவ்வளவுதான் மேட்டர். சமைத்து தருகிறார். சாப்பிடும் பொழுது பார்த்துக்கிட்டே இருந்த ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கடாவை ஹலாலான முறையில் அறுத்து சமைத்து நீங்கள் பசியோடு வருவீர்கள் என்பதற்காக காத்திருந்தேன். ஒரு மிஸ்கின் இந்த பக்கம் போனார், பசி என்று சொன்னார், எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன், அவர் பசியை தீர்த்து விட்டு போய்விட்டார். உங்களுக்காக ஒரு சந்துதான், ஒரு சிறிய பகுதிதான் நான் உங்களுக்காக வைத்தேன், இவ்வளவுதான் மிச்சம் இருக்கிறது, மற்றதெல்லாம் செலவாகி போனது என்று சொன்னவுடன் ரசூலல்லாஹ் சொன்னார், ஏ ஆயிஷா, நீ இப்பொழுது சொன்னாயே அதை நினைவில் கொள். இப்பொழுது நான் சொல்ல போவதை வைத்துக்கொண்டு ஏற்கனவே உன் நினைவில் இருப்பதை அகற்றிவிட்டு இதை முதலில் வைத்துக்கொள்.